ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் நினைப்பீங்க, என்னக்கா இப்போ தானக்கா மீடியா வீடியோவில் வந்து உட்காந்துக்கிட்டு கண்ணக்கரைன்னு தலைக்கு என்னமோலாம் அடிச்சுட்டு உட்காந்துருந்தா அதுக்குள்ளே எப்படிக்கா இப்படி இருங்க, கதவு ஓயாமல் சாத்துது சந்திரமுகி மாதிரி. ஆமாம், இதுக்கு வேறு வேலையே இல்லை. சி ஓ, அதுக்கு கூட பொருட்கள் டம்மு 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 டம்முன்னு காற்றுக்கு அதான் இந்த திருப்பி போகுது பாருங்க. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தலைக்கு 2 நாளாக எண்ணெய் வச்சுருந்துருப்பேன், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் எதையுமே வந்து ஒழிச்சு மறைச்சு இப்படி அப்படியெல்லாம் நான் போட மாட்டேன். குளிச்சுட்டு வந்திருக்கேன், குளிச்சுட்டு வந்த கையோடு அந்த பாருங்கள் ஈரம் இன்னும் காய கூட இல்லை. சரியா? குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் செஞ்சேன். என்ன விஷயம்னு உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம அந்த பீரியட் ஆகிறோம் இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பேப்பரில் சுற்றி ஒரு கவர் வச்சு கவரில் வந்து சேர்த்து வச்சுருப்பேன். சேர்த்து வச்சு அதுக்காட்டி இந்த ஸ்மெல் வர்றவங்களாம் சேர்த்துறாதீங்க தயவு செஞ்சு. சேர்த்து வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2 நாள் கழிச்சோ இல்லை 3 நாள் கழிச்சோ, ஏன்னா எனக்கு 1 நாள் தான் வரும், அதுக்கப்புறம் லெசஸாக வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள்லாம் தூக்கி இந்த குப்பையில் போடுவீங்க இல்லையா, மேக்ஸிமம் குப்பையில் போடாதீங்க. ஏன்னா அதை வரக்கூடிய சகோதரரோ இல்லை சகோதரிகளோ, ஆண்களோ பெண்களோ எடுக்கும் போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அந்த பாவம் வந்து நமக்கு எவ்வளோ சேரும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் போய் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருவேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 கவர் போட்டு 2 நியூஸ் பேப்பர் கிளாத்தில் சுருட்டி போட்டு கொண்டு போய் குப்பையில் போய் வச்சு எங்கள் சைடில் குப்பை எடுக்கிறவங்க காலைல வருவாங்க, எங்கள் சைடில் போய் வச்சு அதை எரிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதை அடுத்தவங்க தொடும்போது அது ஒரு பாவம். அது 2வது வந்து பாவம், அவங்களும் மனுஷங்க தானே, சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணும்போது அது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. நம்மளோட விஷயத்தை நம்ம தொடுறதுக்கே அருகுறுப்பாக்குறோம். அப்படிங்கிறனால 2வது இப்போ போனேன், அதை எரிச்சேன், தலையில் போட்டுட்டு தான் உங்களுக்காக வந்து வீடியோ போட்டேன் மீடியாவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து எனக்கு நிறைய கொட்டுது. இன்னொரு டிப்ஸு என்ன சொல்ல போகிறேன், ஒரு நல்ல டிப்ஸு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அக்கா எங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, நாங்கள் வேலைக்கு போகிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறோம், இப்படி சொல்லக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நான் அந்த வெந்தயமும் கருஞ்சீரகமும் வந்து உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு கொடுத்துருந்தேன். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சா கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து சளி பிடிக்கும், வீசிங் பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒத்துக்காது. அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இயற்கையாலுமே உங்கள் முடியை மெயின்டைன் பண்ணணும். இப்போ எனக்கு வயசு வந்து ஒரு என்ன வயசுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு நல்லா அந்த வெந்தயத்தை ஊற போட்டுருங்க. வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தை ஊற போட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. பெரிய ஜார் இருக்கும்ல உங்கள் வீட்டில், அந்த பெரிய ஜார் வெந்தயம் எவ்வளோ காணிக்கிறேன்னா, வெந்தயம் ஒரு 4 ஸ்பூன், கரிஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு 3 நாளைக்கு நல்லா தண்ணி நிறையா இருந்தாலும் பரவாயில்ல ஊற்றி நல்லா பெரிய பவுலாக போட்டு ஊற வச்சுருங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னா, குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ தண்ணியை ஊற்றி உங்கள் ஜார் எப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு மாதிரி அரைச்சிருங்க. திருப்பி நல்லா தண்ணி ஊற்றி அப்படி வெளியே தெரிச்சிடாமல் அரைச்சி என்ன பண்ணுறீங்க, 3/4 ஜார் வர்ற மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா உறைஞ்சி கெட்டியாக இருக்கும். இட்லி மாவு எப்படி பொங்கி வரும் அந்த மாதிரி நீங்கள் அப்படியே கொண்டு போய் அதை ஷாம்பு மாதிரி, ஆனால் கொஞ்சம் வேலை மெனக்கடும், டைம் எடுக்கும். நல்லா ஷாம்பு மாதிரி நல்லா குனிஞ்சு, எனக்கு முடி வந்து நல்லா நீளமாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு குனிஞ்சு என்ன பண்ணுவேன், நல்லா கையை உள்ளே விட்டு இந்த வெந்தயம் எப்படி தேய்ப்பேன் அந்த மாதிரி தேய்ச்சி ஃபஸ்ட்டு குளிச்சுக்குவேன். அதுக்கு பின்னாடி 2ஆக வகுந்து விட்டு இப்படி 2 சைடு இப்படி போட்டு தேய்ப்பேன். திருப்பி முன்னாடி போட்டு நல்லா தேய்ப்பேன். திருப்பி நல்லா அப்படி போட்டு தேய்த்தேன்னு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா தேய்ச்சிருவேன். தேய்ச்சி முடிச்சு தலையை அலசிட்டு லாஸ்ட்டாக மட்டும்தான் அந்த வெந்தயத்தோட வலுவழுப்பு இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தோட வலுவலுன்னு இருக்கும், அது ஒரு மாதிரியாகவே இருக்கும் ஒருத்தருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பாக்கெட் ஷாம்புவை லேசாக இது பண்ணி குளிச்சுருவேன். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா முடி இப்போ என் தலை வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். உங்கள் தலையை தொட்டு பார்த்தீங்களா, இப்போ குளிச்சுட்டு நான் ஈரத்தோடு உட்காந்துருக்கேன். ஈரம் தெரியுதா உங்களுக்கு? இந்த தெரியுதுங்களா? இன்னும் துவட்டலை, சும்மா ஒரு தோடு துண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். அதனால் தலையை பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். இப்படியே குளிச்சுட்டு நல்லா ஒரு நாட்டுக்கோழி வச்சு சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு குளிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சரியா? 2வது வந்து என் முகம் பார்த்தீங்கனாலே இங்கே பாருங்கள், நல்லா க்ளோஸாகவே வச்சுருக்கேன் உங்களுக்காக. இங்கிட்டு இருங்க, பிளாக் அடிக்குது. எந்த லைட்டு கீட்டு எதுவுமே கிடையாது, ரியலான என்னோடய ஃபேஸ். சரியா? எந்த ஒரு ஃபில்டரும் கிடையாது, எந்த ஒரு மேக்கப்பும் போட கிடையாது. குளிச்சுட்டு வந்தேன், இந்த லோஷன் பாடிக்கு போடுவோம்ல லோஷன், அது கொஞ்சம் சூடு போட்டேன். அதுக்கப்புறம் அரோமா க்ரீம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் அதை தவிர்த்து வேறு எதுவும் போட மாட்டேன். அரோமா க்ரீம் போட்டேன், கண்மை போட்டேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், பொட்டு வச்சுருக்கேன், சந்தனம் வச்சுருக்கேன், குங்குமம் மட்டும் வைக்கல, ஏன்னா தலை தோட்டுறப்போ போயிடணும். ஆனால் எனக்கு 2 நாள் குளிக்காமல் இருந்தது இந்த பாருங்கள் ஒரு பரு. உங்களுக்கு க்ளோஸப்பாக காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், நான் எந்த விதமான மேக்கப்புமே போடலை. பிங்கரிங் அந்த பெயிண்ட்டு இந்த பெயிண்ட்டு எந்த பெயிண்ட்டுமே இந்த பாருங்கள் நான் போடவே இல்லை. தெரியுதா? நான் போடவும் மாட்டேன்.
ஏன் இதை நான் காமிக்கிறேன் அப்படின்னா, நான் குளிச்சுட்டு வந்தால் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன். இந்த 2 நாளாக பார்த்த சூர்யா எப்படி இருந்தேன், நேற்று நைட்டு பார்த்த சூர்யா கூட இப்போ எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, நான் எப்போவுமே குளிச்ச உடனேயே பொட்டு வைக்கிறது, கண்மை வைக்கிறது, இந்த லிப்ஸ்டிக் போடுற பழக்கம் எனக்கு இருக்குது. இன்னும் தலை வந்து காய விட்டேன்னா இன்னும் இந்த பாருங்க அந்த கரிஞ்சீரகம் அதெல்லாம் கொட்டும். சரியா? காய 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 கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இந்த மாதவிடாய் ஆகக்கூடிய பெண்களுக்கு இந்த வயிறு வலி, முகத்தில் வர்ற பருவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் எரிச்சல், கம்ப்யூட்டர்லேயே வேலை பார்க்குற பெண்கள் தான் என் கண்ணு கூட பாருங்கள் ப்யூர் ஒயிட்டாக இருக்குது, நல்லா இருக்கா? அதனால் அந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிற பிள்ளைங்க, அதிகமாக வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டிப்ஸு, இந்த வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் ஷாம்பு மாதிரி ஊற வைக்க வேணாம். உங்களுக்கு குளிர்ச்சி ஒத்துக்கலைன்னா ஊற வைக்காதீங்க. இல்லைக்கா என் உடம்பு ரொம்ப சூடான உடம்புக்கானா நல்லா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற விட்ருங்க. நல்லா காஞ்சாலும் பரவாயில்ல, தண்ணி தெளித்து இதை மேக்ஸிமம் என் சகோதரர்களுக்கு வந்து செய்ய சொன்னீங்கன்னா அவங்களாம் வண்டி ஓட்டுறவங்க ட்ராவல்லே இருக்கிறதுனால டெய்லி ஷாம்புக்கு பொதுவாக கூட இதை நைட்டு ஊற வச்சு காலைல பேஸ்ட் மாதிரி அரைச்சி புட்டு கொடுங்க. அவங்க தேய்ச்சி குளிச்சுட்டு போக சொல்லுங்கள். அப்படியே அவ்வளோ உடம்பு நல்லதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நானே இவ்வளோ முடிக்க தேய்க்கிறேன், என் சகோதரங்க தேய்க்க மாட்டாங்களா? அதனால் ஷாம்பை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயற்கையாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், முடி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கொட்டாது. ஏன்னா நான் இதை கொஞ்சம் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணலை. இதை வந்து தேய்க்கிற வரைக்கும் எனக்கு முடி கொஞ்சம் கொட்டாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய சூடு, தண்ணி ஒத்துக்கலை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரனால இப்போ நான் தேய்ச்சிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஈரத்தோடு என்னோடய முடியை வந்து பார்க்குறீங்க. இது வந்து ஈரம், இன்னும் நான் துவட்டலை. துவட்டிட்டு நிறைய காஞ்சி இருக்கிறப்ப நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, என் முடி வந்து ஸ்ட்ரைட்னிங், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரைட்னிங் போடுறது, கலரிங் போடுறது, இந்த இது பண்ணுறது என்னென்னமோ பண்ணுறீங்க. நான்லாம் இப்போ வரைக்கும் பார்லர் போனதும் இல்லை, நான் மேக்கப்பு போட்டதும் இல்லை, முடிக்கு நான் எதையும் பண்ணதும் இல்லை. இயற்கையான ஒரு ஷாம்பு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். குளிர்ச்சி இருந்தால் ஷாம்பு மாதிரி தேய்ச்சி உடனே குளிச்சுருங்க. சூடாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்கள்லாம் சூட்டு உடம்பாக தான் இருக்கும். நல்லா ஒரு 2 மணி நேரம் அவங்கெல்லாம் காலைல எந்திரிச்சிருவாங்க. அப்போ காப்பி குடிச்சு முடிச்சோடனே அவங்க தலையில் அப்ளை பண்ணி விட்ருங்க. குளிக்க போகிறப்ப நல்லா தண்ணியை தெளித்து அதை மட்டும் தேய்ச்சி குளிச்சுட்டு போக சொல்லுங்கள். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா நான் இயற்கை இருந்தாப்பா எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். செயற்கை வந்து அதிகமாக நான் பயன்படுத்த மாட்டேன். அதே மாதிரி தான் பார்லர்லாம் போய் சும்மா முகத்தை கொடுத்து இந்த அதை பண்ணுறது இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவீங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே மாட்டேன். வீட்டில் என்ன இருக்கா, தக்காளி பழம் இருக்கா, ஒரு தேய்ப்பேன். உருளைக்கிழங்கு கிடக்கா, ஒரு தேய்ப்பேன். இப்படி தான் என்னோடய உடம்பை நான் வந்து பராமரிச்சுக்குவேன். 2வது வந்து பார்த்திங்களா, இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இயற்கையான ஒரு அழகு மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோ ஏஜ் ஆனாலும் நம்ம இருக்கணும்னா முடிக்கு நான் இதை தான் போடுவேன். முகத்துக்கு சாதாரண ஒரு தக்காளி பழம், ஒரே ஒரு க்ரீம், மற்றது எதுவுமே போட மாட்டேன். ஓகேவா? நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா அழகாக முடி வேணும், ஸ்ட்ரைட்டாக வேணும், முடி கொட்டக்கூடாது, எவ்வளோ வயசானாலும் முடி அழகாக இருக்கணும்னா நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? வெந்தயமும் கரிஞ்சீரகம் மட்டும்தான். உங்களுக்கு பொடுகு இருக்குது, அரிப்பு இருக்குது அப்படின்னீங்கன்னா எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் சாறு உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அந்த அது அரைக்கிறீங்களா, அதில் ஒரு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. இதை தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த வெள்ளை பத்து, அதுக்கப்புறம் அரிப்பு, பேனு, பொடுகு இதெல்லாம் இருக்காது. சரிங்களா? எனக்கு பேனு இதெல்லாம் கிடையாது, பொடுகும் கிடையாது. சரியா? அதனால் அதை மெயின்டைன் பண்ணிங்க. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய், ஐ லவ் யூ.